யாரெல்லாம் பயாலஜி குரூப்பில் படிச்சிருக்கிறீங்களோ, பயாலஜி குரூப்பில் வந்திருக்கிறீங்களோ, பியூர் சயின்ஸ் படிச்சிருக்கிறீங்களோ, பயோமேத்ஸ் குரூப் எடுத்து படித்து நல்ல மார்க் +2ல் நல்ல மார்க் வாங்கியிருக்கிறீங்களோ, உங்களில் பல பேர் நீட் எக்ஸாம் எழுதி அதனுடைய முடிவுகளுக்காக காத்திருக்கலாம். அதில் நல்ல நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கிறீங்க, நீட்டில் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிது எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் பெஸ்ட்டு. அதை நம்ம வந்து பர்சியூ பண்ணி போகலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில், குறைவான மார்க்கு தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், மறுபடியும் போய் அடுத்த வருஷமும் நான் வந்து 1 வருஷம் அதுக்காக நீட் கோச்சிங் எடுப்பேன், இன்னும் 2 வருஷம் அதுக்காக செலவிடுவேன், அது அறியாமை தவிர வேறு எதுவுமே இல்லை. அந்த இடத்துக்கு போக தேவையில்லை. மாற்று வழி இருக்குது, அற்புதமான வழி இருக்குது. பயோமெடிக்கல் சயின்ஸ் என்ற அந்த ஒரு பாடப்பிரிவு இருக்குது. சில யூனிவர்சிட்டிஸில் மாத்திரம்தான் இருக்கும், எல்லா இடத்துலையும் இருக்காது. ப்ரைவேட் காலேஜஸில் எல்லா இடத்துலையும் இருக்காது. சில கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் சிலதில் மாத்திரம்தான் இருக்குது. நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். அற்புதமான படிப்பு. அதாவது இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு மூமினான பிள்ளை அறிவியல் துறை, குறிப்பாக உயிரியல் துறையில், மருத்துவத்துறையில் சாதிக்கணும், ஆர்வமிக்க ஒரு மூமினான பிள்ளை என்ன செய்யணும் அப்படின்னா, மருந்து கண்டறியணும். அந்த மருந்து கண்டறிவது தான் ஒரு மூமினான பிள்ளையினுடைய கடமை. அதன் பிறகு தான் சிகிச்சை அளிக்கணும். செகண்டரி தான் வந்து ட்ரீட்மெண்ட்டு. முதல்ல ஒரு காலத்திலையும் பெருகக்கூடிய நோய்கள் இருக்குது பாருங்கள், அந்த நோய்களுக்கு மருந்தை கண்டறிய வேண்டிய கடமையை சுமந்தவர்கள் மூமினான பிள்ளைகள். அப்போ மருந்து கண்டறிவதற்கான அற்புதமான ஒரு படிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 வருஷம் பயோமெடிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு படிப்பு. இன்றைக்கு நவீன உலகம் உயிரியல் தொடர்பான அனைத்து துறைகளையும் உள்ளடக்கியதாக இருக்குது அந்த படிப்பு. நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், பயோமெடிக்கல் சயின்ஸில் என்னென்ன ஏரியா கவர் செய்யப்படுது அப்படின்னு பாருங்கள், எல்லாமே கவர் ஆகும். இதுதான் படிப்பு, இப்படித்தான் படிக்கணும். அப்போ இது எங்கே லீட் பண்ணும் உங்களை அப்படின்னா, உங்களுடைய வாழ்வை பயனுள்ளதாக்கும், நீங்கள் வாழ்ந்ததற்கான சுவடை ஏற்படுத்தும், உங்கள் மூலமாக உயிர்கள் பலனடைந்திருக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அது மாத்திரமல்ல, பயோமெடிக்கல் சயின்ஸ் முடிச்சுட்டு, எம்எஸ்சி முடிச்சுட்டு நீங்கள் ரிசர்ச்சில், அது முழுக்க ஆராய்ச்சித்துறை, ஏன்னா மருந்து கண்டறிவது தானே, எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து ஆராய்ச்சி செய்கிறது. அதில் நீங்கள் பிஹெச்டி பண்ணுறீங்க, ரிசர்ச்சில் போகிறீங்க அப்படின்னு சொன்னால், இன்றைய காலத்தில் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேயும் சரி, அரபு நாடுகள்லேயும் சரி, அற்புதமான வாய்ப்பு. அவங்க யாரை எதிர்பார்க்குறாங்க அரபு நாடுகள் அப்படின்னா, இந்த மாதிரி பயனுள்ள துறையில் ஆராய்ச்சி செய்யக்கூடிய பெஸ்ட் மைண்டை தான் எதிர்பார்க்குறாங்க. மாத சம்பளத்துக்கு வேலை செய்யக்கூடிய ஆட்கள்லாம் இப்போ அவங்களுக்கு தேவையில்லை. ஆனால் அப்படி போகணுங்கிற அவசியமும் நமக்கு இல்லை. அதனால் கிங் அப்துல்லா யூனிவர்சிட்டி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு ஜித்தாவில் இருக்குது பாருங்கள், கோடிகளில் கொட்டுறாங்க. உலகத்தில் பெஸ்ட் மைண்ட் எடுக்கிறாங்க. பயோமெடிக்கல் சயின்ஸில் ரிசர்ச் பண்ணக்கூடிய பெஸ்ட் மைண்ட் எடுக்கிறாங்க. அதனால் அதையும் பார்த்துட்டு நான் ஆராய்ச்சியாளராக உருவாகி வரணும், மருத்துவத்துறையில் மகத்தான சாதனை